சரோஜாதேவி அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நம்ம தமிழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய நம்ம கேட்போம். சார், இப்போ அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்க, இது எப்படி இருக்குது? அந்த அம்மாவுடைய இது சொல்ல முடியாத ஒரு இது. அது அந்த அம்மா கர்நாடகாவில் இருந்தால் கூட தமிழகத்தில் பல நம்ம லீடர்ஸ்கிட்ட அம்மா ஜானகி, எம்ஜிஆர் அவர்கிட்ட எல்லாம் ரொம்ப இணக்கமாக இருந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு 3 months பேக் கூட அந்த ஜானகி அம்மா 100ஆண்டு விழாவுக்கு அவங்க வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. இங்கே வந்திருந்தாங்க, நாங்களும் வந்திருந்தேன். அவங்க பேட்டி கொடுத்தாங்க, வாழ்த்துக்களும் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு இது நம்ம இழந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். அந்த அம்மாவுக்கு நினைவாஞ்சலி நம்மளுடைய அதிமுக சார்பில் அண்ணா எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நாம் அவர் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிறோம். இந்த பகுதியில் பொதுமக்களிடையே மிக சாமானியமாகவே தன்னை பழகி வந்துள்ளார். ஒரு பிரபல நடிகை என்பதெல்லாம் இல்லாமல் நடித்து வந்துள்ளார். தற்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய பகுதி அவருடன் இருந்தவர்கள் பார்ப்போம். இங்கே அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நம்ம பேசுவோம். சார், உங்கள் பேர் என்ன? இப்போ அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? என்னோடய பேர் ரவின்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீராம்புரத்துலேருந்து வரேங்க. இங்கே தான் இங்கே இருந்தாலும் அடிக்கடி அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு வருவேன். நாங்கள் தீவிர புரட்சி தலைவரோட தொண்டர்கள், பக்தர்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எங்களுக்கு தெய்வமாக தான் இருந்து இந்த அம்மாவை நாங்கள் சந்திக்கிறப்போ எல்லாம் எங்களோட சில நண்பர்கள் எல்லாம் காலில் விழுந்தாங்க. காலெல்லாம் விழாதீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் தலைவருக்கு சமமாக வச்சு நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதே நேரத்தில் அம்மாவை தாயை தெய்வத்துக்கு சமமாக தான் பார்க்குறோம். அந்த வழியில் நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அம்மா தெய்வன்ற மாதிரி நாங்கள் உங்கள் காலில் விடுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னப்பல அந்த அம்மா ஏற்றுக்கினாங்க. எல்லோரும் சந்தித்தோம், பேசினோம். ஒரு 45 நிமிஷம் பேசினாங்க எங்களோட. அந்த நேரத்தில் நிறைய பேர் சென்னையில் இருந்தாலும் வந்திருந்தாங்க. ஒரு 45 நிமிஷம் அவங்களோட பேசுகிறப்போ நாங்கள் ஒரு கிஃப்டாக கொடுத்தோம் அந்த அம்மாவுக்கு ஒரு படம். அந்த படம் இலங்கையில் தோட்ட தொழிலாளர்கள் டீ எஸ்டேட் இதில் விழா எடுக்கிறப்போ அதில் நம்ம புரட்சி தலைவரும் இந்த அம்மாவும் கலந்துக்கினாங்க. அந்த விழாவில் கலந்துக்கின ஒரு படம் நான் அந்த அம்மாவுக்கு ஒரு 5-6 ஃபோட்டோ ஒன்று லேமினேஷன் பண்ணி 5 ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்குறேன். என் பெயர் சிஎஸ் குமார். நான் சென்னையில் இருந்தேன். இப்போ சமயத்தில் 10 வருடமாக தான் பெங்களூரில் இருக்கேன். நான் கேஆர்புரத்தில் இருக்கிறது, கவிதாஸ்பராவில் இருக்கேன். நான் எம்ஜிஆர் ரசிகளை நாங்கள் நேற்று சரோஜாதேவி காலமானதை பற்றி ரொம்ப வருத்தம் அடைகிறோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட 26 படங்கள் ஜோடியாக நடித்தார். எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடி தான் எம்ஜிஆர் ரசிகளுக்கு பிடித்தமான ஒரு இது. அவங்க சரோஜாதேவி நடித்த படலே, எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படலே அன்பே வா படம் தான் ரொம்ப நல்ல படம். அது பெரிய வரவேற்பது நாங்கள் பல தடவை பார்த்துருக்கோம். அவங்க காலமானதை பற்றி ரொம்ப வருத்தம் அடைகிறோம். போன வருடம் தான் நாங்கள் இங்கே இதயக்கணி எஸ் விஜயநகர் எழுதிய நான் சரோஜாதேவி பேசுகின்ற புஸ்தக வெளியீட்டு விழா, அவங்க வீட்டுக்கே நாங்கள் அந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டு அந்த புஸ்தக வெளியீட்டு விழாக்கு புகைப்படம்லாம் எடுத்துக்கொண்டோம். அவங்க காலமானது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அவர் காலமாக இருக்க எப்படி பார்க்குறீங்க? உங்களோட எப்படி அவங்ககிட்ட பழகி இருந்தீங்க? உலக எம்ஜிஆர் மாநாட்டில் இந்த அம்மா கலந்துக்கினாங்க. அந்த நேரத்தில் அவங்க கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தில் இவங்களை பாதி படத்துக்கு மேலே கலர் சீனில் கொண்டு வந்த பிறகு எங்களை பார்க்கும்போதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு தெய்வம், நான் இன்றைக்கி வாழ்ந்துருக்கிறதே புரட்சி தலைவரால் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சரோஜாதேவி அம்மா இறந்தது எங்களுக்கெல்லாம் துக்கமாக இருக்குது. எங்கள் மன்றத்தை சார்பில் நான் எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருக்கிறேன். என் பேர் சம்பங்கி. எங்கள் மன்றத்துக்காரெல்லாம் இருக்காங்க. எல்லார் கூடயும் சேர்ந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன். சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அந்த அம்மா காலமாக இருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரி? மிகப்பெரிய எடுப்புங்க. ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் சினிமாவில் கன்னடத்து பைங்கிலின்னு வாங்க. அந்த பைங்கிலி அது எப்படி அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி புரட்சி தலைவர் அவங்க அந்த அம்மா எந்த நடிகர் கூட சேர்ந்து நடித்தாலும் அத்தனை பேருக்கும் ஜோடி பொருத்தமாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற தமிழ் கலந்த ஒரு கன்னடமும் மிக அழகாக இருக்கும். சினிமாவில் திரைத்துறையில் பார்க்கும்போது அந்த மொழியே ஒரு அழகாக இருக்கும். அந்த நடை பாவனை, அந்த பொன் சிரிப்புன்னுவாங்க இல்லைங்களா, அந்த பொன் சிரிப்பு அது என்ன சொல்லுவாங்க, அந்த வார்த்தை வரல. அந்த அம்மா எழுந்து வாடும் அனைத்து ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ಕನ್ನಡದ ಪೈಂಗಲಿ ಅಭಿನಯ ಸರಸ್ವತಿ ಬಿ ಸರೋಜಾದೇವಿ ಆ್ಯಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಅದು MGR ಜೊತೆಲಿ ಆಗಲಿ ಅಥವಾ ಶಿವಾಜಿ ಗಣೇಶನ್ ಜೊತೆಲಿ ಆಗಲಿ ಜಮಿನಿ ಗಣೇಶನ್ ಜೊತೆಲಿ ಆಟೋ
எல்லாருடனும் அவங்க சிறப்பான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு படமும் முத்து முத்தாக இருந்த படம். உதாரணத்துக்கு முதல் படமே நாடோடி மன்னன் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரை தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்துலேயே மானை தேடி மச்சான் வர போகிறான் அப்படின்னு அந்த அம்மா துள்ளி குதிச்சுட்டு வந்தாங்க தமிழ் சினி ஃபீல்டுக்கு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா கொடி கட்டி பிறந்தாங்க. சொல்லணும்னா எத்தனையோ படங்களை சொல்லலாம். சிவாஜி கூட பாலும் பழமும் படத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இன்றைக்கி தமிழ்கார வீட்டில் அது ஒலிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு யாராவது பேட்டி கேட்டால் டாக்டர் ரவி நர்ஸ் சாந்தி அந்த படத்தில் ரோல் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வாழணும் அப்படின்னு அவங்க அந்த படத்தில் நடிக்கலை, வாழ்ந்து காமிச்சாங்க. அப்படி ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க சரோஜாதேவி. கலைஞரை விளக்கும்ன்ற படத்தில் எம்ஜிஆர் கூட எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாஷை பிரச்சனை இல்லை. அவங்க எந்த படத்தில் போனாலும் அங்கே ஐக்கியமாகிடுவாங்க. கலாவிதர் இந்த கலைஞர்களுக்கு மொழி பிரச்சனை இல்லை என்பதற்கெல்லாம் பல உதாரணங்களாக அந்த அம்மா சினிமாவில் நடித்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நடிகை. எல்லாத்துக்கும் மேலே நன்றி தெரிவிக்கிறது அந்த அம்மா மிஞ்சறவங்க யாரும் இல்லை. தன்னை தமிழ் சினி ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை கடைசி வரைக்கும் அது எந்த மாதிரி கூட்டமாக இருந்தாலும் சரி, அது ಮಾತು ಮொழிಗಾರ ಭೇಟಿ எடுத்தா ಕೂಡ ಸರಿ, ನನ್ನ ಗುರು ಎಮ್ ಜಿ ಆರ್ ಅಂತ ಅವ್ರನ್ನ ಕೊನೆ ತನಕ ನಾನು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀನಿ. ಒಂದು ಎಮ್ ಜಿ ಆರ್ ಫ್ಯಾನ್ ಎಷ್ಟೋ ಜನ ಇರ್ಬೋದು, ಅದರಲ್ಲಿ ಆ ಥರ ಒಂದು ಹೆಡ್ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ನಾನು ಗುರು ಎಮ್ ಜಿ ಆರ್ ಅಂತ ಮಟ್ಟಕ್ಕೆ ಅವ್ರು ಹೇಳಿ ಕೊನೆ ತನಕ ತಮಿಳ್ ಸಿನಿ ಫೀಲ್ಡ್ಗೆ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಆಗಿ ವಿಶ್ವಾಸವಾಗಿ ನಡ್ಕೊಂಡಿದ್ರು. ಅವರು ತಮಿಳ್ ಫಿಲಿಮ್ಗೆ ಮತ್ತು ಫಿಲಿಮ್ ಲ್ಯಾಂಡ್ಗೆ ಅವ್ರು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ, ಅವರು ಆ್ಯಕ್ಟಿಂಗ್ ಮಾಡಿದ್ದು ಮಾತ್ರ ಆ್ಯಕ್ಟಿಂಗ್ ಆಗಿಲ್ಲ, ನಿಜವಾಗಿ ಬಾಲು ಥರ ಮಾಡಿದರು. அவரே நிதானம் கொண்டு அந்த அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்க அவங்களுக்கு எல்லா விதமான கடவுளுடைய சாந்தி கிடைக்கணும், சொர்க்கத்தில் அவங்களுக்கு இடம் கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு சினி ஃபீல்டில் அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி யாராவது நல்ல சிறந்த நடிகர்களை வரணும்னு சொல்லி வேண்டிக்கின்னு அவங்க குடும்பத்தாருக்கு சாந்தி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். சந்தர்ப்பத்தில் அந்த அம்மாவுடைய நிதானம் எங்கள் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு, குறிப்பாக தமிழ் ரசிகர்களுக்கு பேரிழப்பு என்று இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சார், இப்போ வந்திருக்கீங்க, இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்க, காலையிலேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ பேரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன மாதிரி இப்போது ஏற்பாடெல்லாம் இங்கே எப்படி இருக்குது? ஏற்பாடெல்லாம் நான் இதுவாக தான் அருமையாக பண்ணியிருக்காங்க ஐயா, நல்லா இதாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். அம்மாவுடையது அம்மா ஏன்னா நாங்கள் நேரில் 2 முறை சந்திச்சுக்கிறோம் அவர் இல்லத்தில். ஒன்று சதாசிவம் இல்லத்தில் போய் அவங்கள சந்திச்சோம். எதுக்காகனா அப்போ சினிமா பட ஒரு விழாவுக்காக அம்மா தான் இன்விடேஷன் கொடுத்ததுக்காக அப்போ வீட்டில் சந்தித்தோம். அதுக்கு அடுத்த முறை அந்த அம்மா பேர்லேயே ஒரு புத்தகம் ஒன்று சென்னையில் இதயக்கணி ஆசிரியர் எஸ் விஜயன்றவர் அந்த புத்தக நூல் வெளியிட்டுறாங்க. அம்மா கேட்டப்போ அம்மா அங்கே வரத்துக்கு முடியாதோட சொன்னேன். அவர்களுடைய இல்லத்தில் இந்த வீட்டில் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அது 2 முறை அம்மா நேரில் சந்திச்சிருக்கோம். தலைவர் மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க, தெய்வம் தான் சொல்லுவாங்க. என்னுடைய தெய்வம் வேறு எதுவும் அவங்க இதிலேருந்து வார்த்தையே வராது. இதெல்லாம் இது பண்ணேன். அதுக்காக அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நேரில் வந்திருக்கோம். இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அந்த அம்மா இங்கே இருந்தாலும், ஒரு பிரபலமான நடிகையாக இருந்தாலும் அனைவரிடமே சகஜமாகவே பழகி வந்திருக்காங்க. அது இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களையும் அந்த இப்போது அவருடைய இறப்பு அவர்களால் ஏற்க முடியவில்லை. இது அவருடைய மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே கருதப்படுகிறது. மிகுந்த வருத்தத்துடன் தான் அனைவரும் இங்கே அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.